இணைய பரிவர்த்தனை மேற்கொண்டால் மக்களுக்கு உண்மையில் லாபமா என்பதை தற்பொழுது பார்க்கலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு பயன்படுத்தி பொருட்களை வாங்குவதை பொறுத்தவரை வாடிக்கையாளர்களான நமக்கு வங்கிகள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டுகளை தருகின்றன. அதேபோல் கடையில் வைத்திருக்கும் ஸ்வைப் மெஷின்களையும் வங்கிகள் தான் தரும். இதில் நாம் பொருட்களை வாங்கும் போது நம் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு கணக்கிலிருந்து அந்த பொருளுக்கான பணம் கடைக்காரரின் கணக்கிற்கு செல்ல வேண்டும். இதற்கான இடைத்தரகர்கள் தான் மாஸ்டர் கார்டு, விசா போன்ற நிறுவனங்கள். இதில் நாம் கிரெடிட் கார்டு பயன்படுத்தும் போது யாருக்கு எவ்வளவு தொகை சென்று சேரும் என்பதை தற்போது பார்க்கலாம். உதாரணத்திற்கு பாரத ஸ்டேட் வங்கியின் ஸ்வைப் மெஷின் ஒரு கடைக்காரரிடம் இருக்கிறது. நீங்கள் சென்று பொருட்கள் வாங்கிவிட்டு உங்கள் SBI கிரெடிட் கார்டை கொடுத்தால் நீங்கள் வாங்கும் பொருளின் கட்டணத்தில் 0.65% ஸ்வைப் மெஷின் கொடுத்த பாரத ஸ்டேட் வங்கிக்கு சென்றுவிடும். ஒருவேளை வேறு வங்கி கிரெடிட் கார்டை கொடுத்தால் 2000 ரூபாய் வரை செய்யப்படும் செலவில் 0.75%, 2000ற்கு மேல் ஸ்வைப் செய்தால் 1% ஸ்வைப் மெஷின் கொடுத்த வங்கிக்கு சென்றுவிடும். பணமாக கொடுத்து ஒரு பொருளை வாங்குவதற்கும் கார்டு ஸ்வைப் செய்வதற்கும் கூட பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு தயாரிப்பாளர் 100 ரூபாய்க்கான பொருளை தயாரித்து 100 ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு விற்பனை செய்கிறார். அது 2 பேரிடம் கைமாறி வாடிக்கையாளர்களிடம் வரும்போது 2 இடைத்தரகர்களின் லாபத்தோடு சேர்த்து அந்த பொருளின் மதிப்பு 130 ரூபாயாக மாறலாம். அதே சமயம் அந்த தயாரிப்பாளர் இணையம் மூலம் பரிவர்த்தனையை மேற்கொண்டால் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 2% கட்டணம் செலுத்த வேண்டும். 2 பேரிடம் கைமாறி வரும்போது லாபம் மற்றும் இணைய சேவை கட்டணத்தோடு சேர்த்து அந்த பொருளின் மதிப்பு 136 ரூபாய் 50 காசுகள் என்று வாடிக்கையாளர் கைகளுக்கு வந்து சேரும்.